ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். மீண்டும் வாசிங்க. எசேக்கியேல் 36 வசனம் 26. நான் அவர்களுடன் சமாதான உடன்படிக்கையும் செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். முன்னோட்டு யாராவது வாசிங்க. நான் அவர்களோடு ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க, பார்த்தே வாசிங்க. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். சமாதான உடன்படிக்கை செய்வேன். உடன்படிக்கை என்ன சொல்லல? ஒப்பந்தம். உடன்படிக்கைனா ஒப்பந்தம். ஒப்பந்தம் என்னன்னா அக்ரிமெண்ட். மீண்டும் ஒரு வாசிங்க, இன்னொரு வாசிங்க. நான் அவர்களோடு வாசிக்காதே வாசிங்க. 3 பேர் வாசிங்க. நான் அவர்களோடு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்வேன். அது எப்படி இருக்குமா? நித்திய உடன்படிக்கை. உடன்படிக்கை பண்ணாத அவங்க வாக்கு கொடுத்தா கொடுத்துருதான், மாறவே மாறாது. நம்ம மாறிடுவோம். அவர் வாக்கு கொடுத்தா கொடுத்துருதான், அவர் சொன்னா சொன்னதுதான். சொன்னா நிற்கும், சொன்னா போகும். நிக்க சொன்னா நிற்கும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமாதானத்தின் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். எடுத்தவர் வாசிங்க. என்னாகும்? 25 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. என்னாகும்? 25 வசனம் 12 வசனம். அதிகாரம். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். ஆணையிடுகிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களுக்கு ஆணையாய்க்கு சொல்றாரு. ஆணையினால சத்தியம் பண்ணி சொல்றாரு, உறுதியாய் சொல்றாரு, ஆணைக்கு சொல்றாரு. முன்னாடி கேட்ட வசனத்துல என்ன சொன்னாரு? எசேக்கியேல் 37 நித்திய உடன்படிக்கை. வசனத்தை கவனமா கேளுங்க. உடன்படிக்கைனால ஒரு பொருத்தனை. உங்களுடைய பொருளை நான் தொட மாட்டேன், என்னுடைய பொருளை தொட மாட்டேன், உங்களை நான் சண்டைக்கு வரணும். அந்த காலத்துல ஒப்பந்தம் போடுறதுதான் உடன்படிக்கை. உலகத்திற்கு உங்களுடைய பிள்ளைக்கு என் மகளை தரணும் உடன்படிக்கை. நிச்சயதாமலம் பண்றாங்க உடன்படிக்கை. அப்படியே சொல்லலாம், நிறைய காரியங்கள் சொல்லலாம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நித்திய உடன்படிக்கை. நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி. அவரே உடன்படிக்கை பண்ணுங்களை அப்படி விட்டு இல்ல, நிலைப்படுத்துகிறார். நீங்க இருக்கிற நிலையில இருக்க மாட்டாரு, அடுத்த லெவலுக்கு அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி. அவர்களை வர்த்திக்க பண்ண வளர செய்கிறார், பெருக செய்கிறார், எல்லாவற்றிலும் பெருக செய்கிறார். வசனம் எப்படி சொல்றது? வர்த்திக்கப்படுற அர்த்தம் புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வர்த்திக்கப்படுறா அது பெருக செய்யுது. குடும்ப விருத்தியாவது, வருமான விருத்தியாவது, எல்லா தேவையும் விருத்தியாகும். ஒரு ஆசீர்வாதம், எல்லா துறைகளும் ஆசீர்வாதம். அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என்றென்றைக்கும் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உங்களுக்கு ஸ்தாபிப்பேன். பரிசுத்த ஸ்தலம்னா எப்படி செய்யணும்? ஆலயம் மாத்திரம் இல்ல, உங்க வீட்டுல ஒரு சின்ன இடத்தை ஒதுக்கி அங்க உட்காந்து ஆண்டவர் நாமத்தை துதிக்கிறப்ப அது பரிசுத்த ஸ்தலம் தான். ஜெபிக்கிற வீடு வந்து பரிசுத்த ஸ்தலம் தான். ஜபிக்கிற வீடு, கூரை இருக்கிற வீடு, ஜபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. யார் வேணா வரும், இது வேணா போகும். குப்பை வரும், வெயில் வரும், மழை வரும், போராட்டம் வரும். குப்பை போராட்டம்லாம் நான் போராட்டத்தை சொல்றேன், மழை வெயில் சொல்றது மாத்தி சொல்றேன். இந்த போராட்டம் வந்து கூரை இருந்தா தான் வரும், ஜபம் இல்லைன்னா என்ன வரும்? கூரை தான் என்ன வந்து விடுமா? வராது. ஜபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு ஜபம் கிடையாது. ஜபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு ஒப்பனையா இருக்குது. அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். ஏசாயா 11 அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. ஏசாயா 11 அதிகாரம் 9 வசனம். ஹalleluya. praise the Lord. thank you master. 11:9. ஹalleluya. praise the Lord. 11 அதிகாரம் 9 வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. ஒரு பரிசுத்த ஒரு இடத்துல வந்து தீங்கு செய்யக்கூடிய ஒருவரும் இல்லை.
கேடு செய்வாரும் இல்லை. கேடு செய்யவே இருக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்து கேடு செய்யவே வர மாட்டான், தீங்கு செய்யவே வர மாட்டான். அந்த எண்ணம் வந்து ஆண்டவர் மாத்திடுவார். ஏன்னா நீ செல்வீங்க ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற, ஆண்டவர் செல்ல பிள்ளையா இருக்கிறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை தீங்கு செய்ய ஒருத்தர் வர மாட்டான், எதுவுமே ஒன்று அணுகாது. அதுதான் ஜபாவினால் உன்னை கோர்வையாய் மூடி பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மறுவாசம் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, கேடு செய்கிறவரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி எதுமா கர்த்தரை அறிகிற அறிவினால் இருக்கும். இன்னைக்கு கர்த்தரை அறிவில்லாம அறியாத ஜனங்களுக்கு போலாம், அறிகிற ஒரு நாள் வரும். எல்லாரும் அறிந்துதான் வருகை வரும். அல்லேலூயா. காத்திருக்கிறதா கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கியே வராது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வேதத்தில் இருக்கிற மாதிரி என் வருகைக்கு அடையாளம் பூமி அதிர்ச்சி வரும், மலைகள் வெடிக்கும், இயற்கை சீற்றங்கள் வரும், எல்லாம் பார்த்துட்டாங்க. நம்ம கொள்ளை நோய் வரும். கொள்ளை நோய்னா அதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் எது கொள்ளை நோய் சொல்லல, பெரியவங்க சொல்லல. கொள்ளை நோய் எது சொல்லல, சும்மா சொல்லுங்க. கால்ரா. அதுக்கப்புறம் அம்மை பார்த்து ஓடணும்னா எவ்வளவு பேருக்கான்னு தெரியல. தேடி தேடி குச்சி ஊசி போடுவாங்க. பெரியவங்களுக்கு தெரியும். ஸ்டவ்வோட வருவாங்க, பித்தளை ஸ்டவ்வோட வந்து சூடு பண்ணி மரத்தை ஏற்றுவாங்க, தூக்கி போய் ஒரு சாக்கெட் கொடுப்பாங்க. எத்தனை அனுபவத்தை பார்த்துருக்கீங்க? மனித சிஸ்டர் பார்த்தா இப்படிலாம் நடந்தது நம்ம நாட்டில் நடக்குது. கையை காலத்து தூக்கி வருவாங்க, ஒரு பம்ப் ஸ்டவ் பித்தளை ஸ்டவ் வச்சு பம்ப் பண்ணி மருந்து சூடு பண்ணி. அம்மா நான் சொல்றது கேட்டீங்களா? அம்மா கூட கையில ரவுண்டா இருக்குல்ல, அதான் எங்க கையில நிறைய இருக்கும். கையில கையில 1-2 தான் இருக்கும், கையில நிறைய இருக்கும். தொத்தி பிடிப்பாங்க ஒரு சாக்லேட் தர. அல்லேலூயா. அது கொள்ளை நோய். இன்னைக்கு வந்து கொள்ளை நோய் என்னது சொல்லுங்க. கொரோனா வந்து என்ன பண்ணுச்சு? எத்தனையோ ஜனங்களை வந்து அள்ளி போட்டு போச்சு. பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குடும்பத்தை நல்ல அருமையான அண்ணன் உதவி பொறுப்பு செய்கிறாரு, ஆனால் எதிர்பார்க்காத செய்கிறாரு. போலீஸ் தலைவர்கள் வந்து நல்ல செல்வாக்குள்ள மனுஷன். தமிழ்நாட்டுக்குள்ள எங்க ஒரு காரியத்துமா செஞ்சு கொடுத்தாரு. வீட்டுல ஆம்பளையே இல்லாம 11 பேர் 2 பேர் இருந்தாங்க. ஒரு குடும்பத்துல 9 பேர் மறைச்சு போனாங்க. ஹோட்டல் இருந்தது, எல்லாம் இருந்தது. எதுக்காக சொல்றேன்னா, கொள்ளை நோய் வந்து யாரும் நல்லவங்க கெட்டவங்க பார்க்காது. அவ்வளவுதான். மறிச்சா எங்க பாருங்க, நல்ல விஷயம். அல்லேலூயா. வாசிங்க. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். புரியுது வருங்களா? பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கு. பார்த்தாலும் ஆண்டவர் புரியுதான். நீ பாக்குறப்ப எனக்கு பயங்கரமான சந்தோஷம். ஒரே யூனிஃபார்ம் சகோதரி எல்லாருக்கும் நான் நினைச்சதுதான். ஒரே பிள்ளைகளுக்கு கூட ஒரே யூனிஃபார்ம். காயத்ரி பார்த்தேன், சூட்டி பார்த்தேன், சோபியா பார்த்தா டிசைன் தான், ஆனால் ஒரே யூனிஃபார்ம். ஒரே ஒருத்தர் தான் 2 பேர் இருக்காங்க கலர்ல. அடுத்த வருஷம் போயிட்டா மாறிடுவாங்க. சகோதரி சொல்றது டக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்க பேரு. விஜயலட்சுமி மாறுவாங்கன்னு நம்புறேன். வைத்தியத்துக்கு செல்வான்னு நினைக்கிறேன். ஆமென். ஆமென். வாசிங்க. பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அது அப்படி நிப்பாட்டுங்க. அதே அதிகாரத்தில் 54 வாசிங்க. 54 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. சமாதானத்தின் மனுஷனுக்கு தேவை சமாதானம். ரொம்ப முக்கியம். சமாதானம் இல்லாத ஓடி 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 குடிக்கிறான். குடிச்சிட்டு ஒரு எடுத்து நான் போத்து மறுபடியும் சமாதானம் இல்லாம போயிடறான். அவன் நிலை மாறி சிறுமூளை பாதிச்சு நிலை இழந்து அது வரைக்கும் டைம். அதுக்கப்புறம் சமாதானம் இல்லை, மறுபடியும் வர்றான். நீங்க வந்து ரொம்ப காவலமா இருக்கீங்க. நான் வர ரொம்ப கஷ்டப்படுறேன். பைக்கில் வர முடியல. பைக் ஷாப்ல அவ்வளோ ஜனம். சரி, இந்த சைட் தான் போனா அந்த பக்கம் தான், அந்த பக்கம் கூட்டுறோம். சரி, வேற சைடு போனா அந்த பக்கம் கூட்டுறோம். இது எப்படிலாம் தப்பிச்சு விட்டு என்ன சொல்றேன், ஆண்டு சோதனை பண்ணிக்கலாம். இந்த கடலாம் எண்ணிக்கி போடுறாங்க. எத்தனை குடும்பம் அழிஞ்சு போகுது. கவர்மெண்ட் கண்ணு இல்லை. பணத்துக்காக பல குடும்பத்தை பல வாலிபர்கள் அழிச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா?
எத்தனையோ சகோதரிகள் இளம் வயதில் விதவியா மாறுறாங்க. எத்தனை கண்குள்ள பாக்குறோம், நிலையெல்லாம் பாக்குறோம். விதவியா மாறுறது இல்லை. டிஃபன் பாக்ஸ் எடுத்து 7 மணிக்கு அங்க ஓடுவாங்க ஒரு வேலைக்கு. பொறுமையா ஏதோ பிரிஞ்சு வாங்கி எடுத்துன்னு ஓடுது. குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைங்களை பாதுகாக்கணும். அந்த நிலை நம்ம தேசத்திற்கு மாறணும். செவிங்க. பக்கத்துல குடிக்கிறாங்களோ அவங்களுக்காக செவிங்க. பக்கத்துல கணவன் விதவை சகோதரிகள் அவங்களுக்காக செவிங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறது நம்ம சிறைப்பு மாறணும். முக்கியமா அந்த குடிக்காக ஜெபிங்க. அதனால அப்படி சங்கிலி மாறி போகுது. ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால அவரோட பாதிக்கல, அந்த டோட்டல் குடும்பமே பாதிக்குது. மனைவி பாதிக்கிறாங்க, பிள்ளைகள் பாதிக்கிறாங்க, அவரோட படிப்பு பாதிக்குது, எல்லாம் மாறுது. அதனால இதுக்காக பாரமா ஜெபிங்க. சீக்கிரமா தேசத்தை விட்டு இந்த குடி எடுக்கணும், ஒர்க் ஷாப் எடுக்கணும், டாஸ்மாக் எடுக்கணும். கர்த்தர் செய்யலாம். எல்லாரும் ஜெபத்தை கேட்டு தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். எல்லாத்துக்கும் எல்லை விட்டு தான் பார்ப்பாரு. எவ்வளவு தூரம் போது பார்ப்பாங்க. அரசாங்கம் ராஜாக்கள் அமர வைக்கிறது அவர் தான், தடுக்கிறது அவர் தான். அவரால் எல்லாம் கூடும். இவன் நினைக்கலாம் மாற்றம் வாக்கு கொடுத்து பொய்யான வாக்கு கொடுத்து ஏமாற்றலாம். ஆனா தேவன் வாக்கு கொடுத்தா கொடுத்துருக்காங்க. நீங்க ஜெபிக்க தேசத்துல சேமம் உண்டாகும். எத்தனை குடும்பத்தை ஜெபிக்கிறாங்களோ அது அப்படியே ஒண்ணா ஜெயிக்கு மனமாறி தேசத்துல நம்ம வாழுகிற பகுதியில அந்த குடியினாவை விரட்ட நம்ம ஜெபிக்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அவங்களுக்காக ஜெபிக்கணும். வறுமையில இருக்கிறாங்க ஜெபிக்கணும். இந்த தண்டல்காரங்க பண்றதை பார்த்தா எனக்கு செம்ம கோபம் வரணும். கத்துவாங்க, 10:30 மணிக்கு கத்துவாங்க. கஷ்டமா இருக்காங்க. வெளியே வந்து பார்ப்பேன், என்ன இப்படி பண்றாங்க. பல நைட்டு ஜெபிச்சான். நம்ம கண்ணிலே மாட்ட மாட்டாங்க. வரதே கிடையாது. தெரு போறது 10:30 மணிக்கே சாப்பிட்டு ஒரு கணவர் வந்து குடிப்பான். அது 1-2 பேரை 7 மணிக்கு குடிப்பாங்க. 7 மணிக்கு காலையில் வந்து தட்டு கொடுத்தாரு. பொறுமையா இருக்கு. ஆனா இல்லாம இந்த நெருக்கத்தில் இருக்கிற திறங்களை போட்டு நசுக்கிறாங்க. 1000 ரூபாய் எவ்வளவு வட்டி? 200 ரூபாய். புரியுதுங்களா? அது ஒரு சாபம். கடன் போல் வாரத்தை கொடுத்து வறுமையில் தள்ளுகிற ஒரு சாபம். அது ஒரு பிசாசு. கடன் ஒரு பிசாசு. முடிஞ்சவர்கள் வாங்காம இருக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க நடத்துமாறு ஒப்புருவாங்க. ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணி ஒப்புருவாங்க. இந்த கடன் பார்த்து முடியுங்க. நான் இதை செலுத்தலாம். இந்த பணம் வீணா போகுது, வட்டிக்கே போகுது. நிந்திய மாற்றுங்க, ஜபிங்க, பொருத்தனை பண்ணுங்க. தேவனுக்கு பொருத்தனை பண்ணுங்க. பொருத்தனை இல்லாம செய்யாதீங்க. எனக்கு இது பிரச்சனை இருக்கா, என்னால இந்த பொருத்தனோட கவனமா பண்ணணும். முடியாத விஷயத்த நான் பிளைட் வாங்கி சொல்றேன், கப்பல் வாங்கி நம்மளால எது முடியுமா சொல்லணும். நாளைக்கு செய்ய முடியுமா? நாளைக்கு வந்து காணிக்கெல்லாம் போட முடியும். நான் எங்களுக்கு கேட்கல, புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருக்கும் விடுதலையாகி ஆசீர்வாதமா இந்த இருக்கணும். சமுதாயத்தில் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க உழைக்கிற காசுல வந்து 10 ரூபாய் வீட்டுல நிக்கணும். எல்லாமே வயிற்று எடுக்காம நிலை மாறணும். புரியுதுங்களா? அதுக்கு காரணம் நம்ம தான். ஜெபிங்க. ₹1 வீட்டுல 100 ரூபாய் வீடு கட்டுறா, அந்த 100 ரூபாய் வச்சு ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் வச்சு ஜெபம் பண்ணி அந்த 10 ரூபாய் தனியா வைங்க. வச்சு பாருங்க எப்படி சரி 10 1000 மாறும், 100 1000 மாறும், 1000 லட்சமாய் மாறும். ரகசியமே தான். யாரும் இருக்கிறது இல்லை. இந்த 10 ரூபாய் வேற எதுனா வாங்காத, சாப்பிடாத. 10 ரூபாய் தனியா சாப்பிடணும்னு நீங்க வாங்காத, வைக்கணும். நீ வீட்டுல காசு நிக்கணும்னு நினை. அதுதான் தேவன் வைராக்கியம் இருக்கணும் விஷயத்துல. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு விஷயம் நான் பேசுறது அர்த்தமா இருக்குதா? நீங்க ஆசீர்வாதமா இருக்குதா? நீங்க வந்தது போல ஆலயத்தை ஒருவரும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருடமும் மாற்றம் உண்டாகணும். ஒவ்வொரு மாதமும் மாற்றம் உண்டாகணும். எல்லாவற்றையும் ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். புரியுதுங்களா? அதுக்காக தான் திருப்பி அந்த கடன் பாரத்தை பற்றி பேசுறேன். ஹல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 16வது அதிகாரம், எசேக்கியேல் புத்தகம் 16வது அதிகாரம் 60வது வசனம் 62வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் புத்தகம் 16 14வது அதிகாரம் 60வது வசனம் 62வது வசனம் வாசிங்க. ஆகிலும் உன் இள வயதில் உன்னோடு பண்ணின என் உடன்படிக்கையை தான் கவனிச்சிங்களா? உடன்படிக்கையை தான் சமையல் சொல்லுங்க. 3 வசனத்தை கவனிக்கணும். 3 கரெக்டா சொல்லிட்டாங்க. இளம் வயதில்
உன்னோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய காலகாலமான உடன்படிக்கையாக உனக்கு ஏற்படுத்துவேன். உங்களோடு உடன்படிக்கப்பட்டானா அதோட ஒரு விட்டுற மாட்டாரு. நம்ம அதுக்குள்ள டிராவல் பண்ணணும். அவருக்குள்ள டிராவல் பண்றவங்களோட காலகாலமாக அதை உடன்படிக்க விரிவாக்குறாரு. அல்லேலூயா. அப்போது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்துக் கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நாடுவாய். சொல்லுங்க. நாடுவாய் சொன்னார். நாடுவாய் நெருங்குவாய். நெருங்குவாய். அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை. உன்னோடு என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். தேவன் வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. வாக்கு மாறாத தேவன். உடன்படிக்கை பண்ணாரு. அல்லேலூயா. வசனம் மூலமா உடன்படிக்கை பண்ணாரு. நம்மளோடு இடைப்பட்டாரு. வசனம் மூலமா என்னோட பேசினாரு. 2025 முதல் தேதி முதல் மாசம் பேசினார். உடன்படிக்கை பத்தி என்னோடு இடைப்பட்ட தேவன், வாக்கு மாறாத தேவன், விசுவாசம். வசனம் எல்லாம் கதை போல் கேட்கிற வாழ்க்கையில மாற்றணும். வாழ்க்கையா மாற்றணும். அதை போல கேட்கக்கூடாது. அந்த வாழ்க்கையா அந்த வசனத்தை சுதந்திரத்துக்கணும். நமக்குரியதாய் மாற்றணும். குடும்பத்துக்குரியதாய் மாற்றணும். நம்ம பிள்ளைகளுக்குரியதாய் மாற்றணும். நம்ம கணவருக்குரியதாய் மாற்றணும். நம்ம வருமானத்துக்குரியதாய் மாற்றணும். நம்ம ஆசீர்வாதத்துக்குரியதாய் மாற்றணும். அது உரிமையாக்கணும். உரிமை எத்தனை பேர் ஆக்குறாங்க தெரியல. கேட்டது போல அந்த வசனத்தை மேல கை வைத்து ஜபிங்க. அப்பதான் அந்த வசனத்தை நீங்க உரிமையாக்க முடியும். வேதத்துல எந்த வசனம் இருந்தாலும் சரி, முதல் இந்த வருஷத்துக்கு வசனத்தை கொடுத்துருக்காங்க. எசேக்கியேல் 37:26 வசனம். இந்த வசனத்தை நடத்துங்கப்பா. நீ சொன்னீங்கல்ல, நடத்துங்கன்னு கேளுங்க. உரிமையோடு கேளுங்க. கர்த்தர் உங்களை நடத்த வல்லவரா இருக்காரு. அவருக்கு முடிச்சிங்களா? ஆதியாகமம் 17வது வசனம் 9-7 வாசிங்க. ஆதியாகமம் 17:7-9 வாசிங்க. உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும். உனக்கு மட்டும் இல்ல, என் ஆண்டவரை விசுவாசமா ஏத்துனா உன்னோடு நிப்பாட்டல. நல்லா கவனிங்க. நீங்க வந்திருக்கீங்க, சகோதரி வந்திருக்கீங்க, தகப்பன்மார் வந்திருக்கீங்க. நீங்க உங்களோடு தேவன் முடிக்கல. நல்ல கவனமா வசனத்தை வார்த்தை பூமி கவனிங்க. உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் பிள்ளைகளுக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக உனக்கு பின் தலைமுறை பேரப்பிள்ளை கொழுப்பு பேரப்பிள்ளை வாசிங்க. வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன், செய்வேன், நிறைவேற்றுவேன். உங்களோடு கூட வார்த்தை பகிர்ந்து கொள்ள பிள்ளைகளை நடக்கும். நீங்க கேட்கணும், என் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும், என் பேர பிள்ளைக்கு பெற்றுக்கணும், சந்ததி பெற்றுக்கணும். நீ பரதேசியை தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து. நித்திய சுதந்திரம், நிரந்தரமான சுதந்திரம். ஃப்ரீயா இருக்கு. எந்த பாரம் நெருக்கம் எதுவுமே இல்லை. சுதந்திரமா உங்க வாழ்க்கை இருக்கும். ட்ரெயின் போல போகும், பிளைன் போல போகும், தரையின்றி போகும். ஆமென். நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். நான் தேவனாய் நான் தெய்வமானவரோடு இருப்பேன். நான் தேவனாய் இருப்பேன், நான் தெய்வமானவரோடு இருப்பேன். நித்திய உடன்படிக்கை 5 வந்துச்சு வார்த்தை. கவனிச்சீங்களா? என்ன வார்த்தை கவுண்ட் பண்ணணும். நித்திய உறுதிப்படுத்துறாரு. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். 9 வாசிங்களா? பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக
உமக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் வரும் உன் சந்ததியும் சங்கதியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளணும். கைக்கொள்ளனது நடங்க. இந்த வசனத்தை உள்வாங்கி நடங்க. இந்த வசனத்தை விசுவாசி நடங்க. என்னை நம்புங்க. கைக்கொள்ளணும், அதான் உள்வாங்கணும். வசனத்தை நிறுத்தணும். சிந்தையில நிறுத்தணும். தட்டி எழுப்பி கேட்டா கூட சொல்லலாம். இந்த வசனத்தை நீ கேட்கலாம், நிலைநிறுத்தணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஏசாயா 61 வாசிங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 61 அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை கொள்ளையடித்து பொருளினால் தகப்பனுக்கு பலி செலுத்தினா அதை ஏற்க மாட்டாரு, வெறுக்கிறேன். இருக்காரு. ஆனா அவங்க உழைச்சி எப்போது ஒரு காசு போட தெய்வம் உகந்ததாக மற்றவங்க காசு போடக்கூடாது, மற்றவங்க ஏமாற்றி போடக்கூடாது. உழைச்சி வேறு சிந்தி என்பது ஒரு நயபிசப்பட தேவன் அதுக்கு பார்வைக்கு பல மடங்கா இருக்குது. அல்லேலூயா, வாசிங்க. நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடு கிரியை என்ன சொல்லுங்கம்மா, கிரியை என்ன செய்யணும்? வாசிங்க. நான் உங்களுக்கு சகோதரிகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. கிரியைன்னா என்ன? இதை சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். செயல். கிரியைன்னா செயல் பண்றது, செயல்படுத்துறது, செய்கிறது, முயற்சி பண்றது. சரிங்களா? அதுதான் செயல். கிரியை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. காலையில ஒரு சாப்பாடு செஞ்சீங்கன்னா என்ன பண்றீங்க? அரிசி கழுவுறீங்க, உலகம் இருக்கிறீங்க, கழுவி போறீங்க, கல்ல பொறுக்கிறீங்க, உமையை பொறுக்கிறீங்க. பொறுக்கலையாமா நீ? பொறுக்க மாட்டீங்களா? இப்பெல்லாம் வரது இல்லையா? கிளீனா வருது. அது எல்லாமே பாய்சன் தான். பாலிஷ் பண்ணி வரதெல்லாம் பாய்சன் தான். அவரோடு வருது உண்மையான அரிசி. அது கழுவி போட்டு எவ்வளவு வெயிட் பண்ணலாம்? போடணும்னு வந்துருமா? உழவு தானே அரிசி போடுறீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் நேரத்தை தேவை. எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணும். உடனே 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 அது வந்து ஓட்டில் தான் டிஃபன் உடனே தோசை போடணும். அவனும் வெயிட் பண்ணுவான். ஏன்னா இட்லி வெயிட் போய் புரோட்டா வெயிட் பண்ணுவான். அப்போ அது கூட காத்துக்கு ஒரு நிரந்தரமா நிற்கும். காத்துக்கு ஒரு கணக்குல வாங்கினீங்கன்னா அது வீணா விருதாவாக காத்துக்கு வாங்கிக்கணும். காத்துக்கு வாங்கி பழகிட்டீங்கன்னா எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. இல்லையா? வாசம் 3 நாளா 5 நாளா எனக்கு போராடினீங்கன்னா எதுக்குன்னா எப்பவுமே வருஷம் கழிச்சு வந்து வருஷத்துக்கு 40 நாள் போடுறேன். 5 நாளே அவங்க சொல்றாங்க உடம்பு தெரியல, முடியாது, 2 நாள் ஆச்சு. 3 நாள் வீக் 3 நாள் ஆண்டு விஷயத்தை யாரும் வர்றாங்க. தத்தோட கிருபையில 3 நாள் பாசம் வேலைக்கு போயிட்டு வரேன். பத்திரி நீக்கி வச்சுருவாங்க. ஏன் சொல்றேன்னா உங்களுக்காக நின்னாதான் ஜெயித்து நான் இருக்கேன். குடும்பம் வரப்போ ஹாஸ்பிட்டல் நேரம் டெஸ்ட் பண்ணி நேரம் வந்து கிடையாது. பாசில் காத்திருந்து உடலை ஒடுக்கி வந்தாதான் பயம். உடம்பு சரியில்லை, மயக்கச்சு போயிருக்காங்க. நான் மயக்கச்சு தெரியும். அது ஒரு நாள் விட மாட்டாரு. தேவன் பலப்பட்டிருப்போ நம்மளுக்கு எல்லாமே இதோட பசி இல்லை. டீக்கு தான் வந்து பிஸ்கெட்டுக்கு எல்லாம் முடிச்சேன். இந்த பிஸ்கெட் சாப்பிட்டு முடிச்சேன். எது சொல்றேன்னா இதை வளரணும். ஒரு காரியத்தை முன்னெடுக்கணுமா, ஒரு கல்யாணமோ, நல்விஷமோ, வீடோ, உபவாசம் போட்டு தேவனை பாதத்தில் அமர்ந்து இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்து ஜபிச்சு பாசிட்டிவ் வச்சு நீங்க பண்ணுங்க. நேர்த்தியா முடிச்சிருவோடய காரியம் முடிஞ்சோன்னு அப்படின்னு விடக்கூடாது. அதுவும் நன்றி சொல்ல மறுபடியும் பாசிட்டிவ். இதான் ஆவிக்குரிய பிள்ளைகளோட வளர்ச்சி. நன்றி கேட்கிறோம், உடல் உடைக்கி கேட்கிறோம், உடல் உடைக்கி நன்றி சொல்றோம். இது எத்தனை பேர் கடைபிடிக்கணும்னு தெரியல. பிடிக்கலாம். இந்த வருஷம் வந்து புதுசா ஆரம்பிங்க. பிள்ளைகள் கல்யாணம் வருமா, பிள்ளைங்க வேலை கிடைக்கணுமா, சொந்த வீடு வேணுமா, கேளுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஒடுக்கி கேளுங்க. ஏதாவது ஒரு பொருத்தம் வச்சுக்கோங்க. நான் இந்த நாள் சாப்பிட மாட்டேன், உங்களுக்காக நான் வீட்டுல நிலையை மாற்றுங்க, குடும்பத்தின் நிலையை மாற்றுங்க. கணவர் வருமானத்தை ஆசிரியங்க, பிள்ளையோட திருமணத்தை ஆசிரியங்க, கர்ப்பத்தின் கல்யாண பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை இணைங்க. இணைந்து ஒரு பல காரியங்கள் இருக்குது உபவாசத்துல. அது விசுவாசம். வாசிங்க. முடிச்சிங்களா?
நான் ம். நான் அவர்கள் கிரியையை நான் ஒரு கிரியைகளை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். உண்மையாக்குவார். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உண்மையாக்குவார். நீங்க கரெக்டா இருந்தா நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் அது கிரியை உண்மையாக்குறேன்னு சொல்றாரு. உண்மையா மாத்துவார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். டீ குடிச்சுமா. டீ வந்து டீ குடிப்பீங்க. கொஞ்சம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 31 வாசிங்க. எரேமியா புத்தகம் 31வது வசனம் அதிகாரம் 32வது வசனம். முடிக்க போறா ஒரு பாயிண்ட் தான். நான் அவர்கள் அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே எப்போ உங்களை வந்து வேர் பிடிச்சாரு? எகிப்துனா அடிமைத்தனம். எகிப்துனா அடிமைத்தனத்தை கை பிடித்து உலகத்திலிருந்து ஈரத்திலிருந்து உங்களை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தா எகிப்து. எகிப்து தான் உலகம் தான் எகிப்து. இது வந்து இஸ்ரவேல் எருசலேம். இது ஆலயம் வந்து எருசலேம். உலகத்திலிருந்து எகிப்திலிருந்து ஒரு கரம் பிடித்து அழைத்து வந்து கைப்பிடித்த நாளிலே அவரோடு பண்ண உடன்படிக்கைப்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகனாய் இருந்தோம். நான் அவர்களுக்கு நாயகன் யாரு? ஹீரோ. ஆமென். அவர் எப்படி இருக்காரு? ஹீரோவா இருக்காரு. முன்னாடி வந்தாலும் பாதுகாப்பாரு, பின்னாடி வந்தாலும் பாதுகாப்பாரு, சைடுல வந்தாலும் பாதுகாப்பாரு. அவர் நாயகனா இருந்து அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. இன்று கர்த்தர் சொல்லி நான் அப்புறம் வரேன். இந்த வசனத்துக்கு நான் அப்புறம் வரேன். ஏன்னா இப்ப சொன்னா அது புரியாது. அல்லேலூயா. உபவாசம் 5:3 வாசிங்க. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் தம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற எல்லாரோடும் பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரோடும் பண்ணினார். நம்மளோடு உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை எடுத்து கவனிச்சிட்டீங்க. நம்மளோடு எல்லோரும் உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை பண்ணாதான் ஜீவனோடு வாழ முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 6:10 வாசிங்க. ஆதியாகமம் 6:10. அல்லேலூயா. ஆதியாகமம் 6:10 18வது வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயோ என்னோடு கூட உன் குமாரரும் மனைவியும் குமாரனின் மனைவிகளும் மருமகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பேழைக்குள்ள இயேசு பேழைக்குள்ள பாதுகாப்பா இருக்கின்றார். ஆனாலும் உன்னுடனே உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயோ உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் குமாரனின் மனைவிகளும் குமாரன் பிள்ளையுடைய மனைவியும் மருமகளும் பேழைக்குள் பாதுகாப்பு. இயேசு பாதுகாப்புக்குள்ள வாங்க போங்க. போங்க. இயேசுவின் பேரத்துக்குள்ள போங்க. நீங்க மட்டும் இல்ல, மக மருமக பேர பிள்ளைங்க எல்லாரும் இயேசுக்குள்ள போங்கன்றாரு. அல்லேலூயா. நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணோம். எப்ப பண்ணோம் நீங்க சொல்லுங்க. தேவன் இத்தனை உடன்படிக்கை பத்தி பேசுறாரு. தேவன் வந்து இந்த 8 இடத்துல 9 இடத்துல உடன்படிக்கை பேசுறாரு. நம்ம ஒரு இடத்துல உடன்படிக்கை பண்ணோம். கவனமா கேளுங்க. எங்க உடன்படிக்கை பண்ணுங்க நினைவுபடுத்துறதுக்காக பேசுறேன். எந்த இடத்துல உடன்படிக்கை பண்ணோம் சொல்லுங்க. தேவனோடு சொல்லுங்க. ஆமென். ஞானஸ்நானத்துல என்ன சொல்லி ஞானஸ்நானம் சொல்லுங்க. மொத்தமா சொல்லுங்க. இதுதான் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. ஞானஸ்நானம் கரெக்ட். உடன்படிக்கை பண்ணணும். அவர்கிட்ட நம்ம எப்ப உடன்படிக்கை பண்றோம் சொல்லுங்க. அவருடைய பிள்ளையாய் மாறுறப்போ
நம்ம உடன்படிக்கை போறோம். என்ன பண்றோம்? உடன்படிக்கை பரியந்தம் சாட்சியா இருப்பேன். மரணம் பரியந்த சாவதற்கு உங்களுக்கு சாட்சியா இருப்பேன். பிள்ளையா இருப்பேன். புரியுங்களா? சொல்லு கரெக்டா இல்லையா? புரியுங்களா? இப்ப தெளிவா புரியுங்களா? ஞானஸ்தானம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம். உடன்படிக்கை. நான் எனக்கு நீங்க தான் தகப்பேன், நான் தான் உன் பிள்ளை, நீங்க தான் என்ன நடத்தணும், நீங்க தான் என்ன பாதுகாக்கணும், எல்லாரையும் நீங்க தான் நடத்த முடியும். விசுவாசம் நம்பிக்கை. உடன்படிக்கை ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஞானஸ்தானம் எடுக்கிற நாளை நீங்க ஒரு நாள் மறக்கக்கூடாது. தேவனுக்கு உங்களுக்கு ஒரு உறவு. உடன்படிக்கைன்னு ஒரு உறவு. தாய் தகப்பன ஒரு பிள்ளையோட உறவு. அதுக்குள்ள ஒரு பிறகு தகப்பனை பிள்ளை எடுத்துருவானா? நான் இப்ப காலத்துல சொல்ல முடியல. ஆனாலும் என்னதான் தாய் தகப்பன இருக்க முடியாது. பிள்ளை விட்டு தாய் இருப்பாங்க, தகப்பன் இருப்பாரா? கண்டிப்பா இருக்க. அதனால நீங்க எவ்வளவு பொருள் விட்டுதான் பிடிப்பாரு, விடுவாரு, விட்டு பிடிப்பாரு, விட்டு பார்ப்பாரு. எவ்வளவு தூரம் போற நீ உடன்படிக்கை பற்றி எவ்வளவு இருப்ப. நீ போய் என்ன பண்ணுவ? என்ன பண்ண சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க. போயிட்டு எவ்வளவு தூரம் போனா டயர்டாயி கெட்டகுமாரன் மாதிரி திரும்பி வருவேன். எப்படி மாயை பார்த்து ஓடலாம் கெட்டகுமாரன், உல்லாசமா வாழ்ந்தான், எடுத்து போன பணம் செல்வம் எல்லாத்தையும் அழிச்சான். அது போல உலகம் நம்மளை இழுக்கும், பாவம் நம்மளை இழுக்கும். நம்ம அதுக்குள்ள எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஜீவன் விட்டவரை தகப்பன் உண்மையான மகளா சாவ, பிள்ளையா சாவ. ஒருபோதும் அவர் இருக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்காது. அது ஒரு முடிவு எடுங்க. ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து பின்மாடுக்கு பேர், அது பெரிய பாவம். தேவன் அறியாத பிள்ளைகளை பற்றி தேவனை அறிந்து பின்மாட்டில் போறது வந்து பெரிய சாபம். அவங்களோட முடியாது, அவங்க பிள்ளைகளையும் பிடிக்கும். ஏன்னா உடன்படிக்கை உடைக்கிறீங்கல்ல, உடன்படிக்கை மீறுறப்போ உடைக்கிறப்போ ஒரு சத்தியம் பண்ணிட்டு புரியாம பேசுறேன். சத்தியம் பண்ணிட்டு சத்தியத்தை மீறினா அவங்க விரும்புகிறாங்க. சொல்லுங்க, ஒரு நான் இதை செய்வேன், சத்தியமா செய்வேன்னு சொல்லிட்டு நம்பி அவங்க இருக்கிறப்போ அவங்க செய்யலாம், அவங்க மேல விருப்பமா இருக்குமா? இருக்காது. முக்கியமான விஷயம் தான். ஜீவனுக்கு வந்து நான் உயிர் கொடுப்பேன், உயிர் பிறப்பவனோடு நான் நடத்துவேன், காப்பாற்றுவேன் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆளுகள் நம்மளை எதிர்க்கணும். இவ்வளவுதான். ஜீவன் உள்ள நாளெல்லாம் ரோடு கூட இருப்பனும் உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானத்தை முக்கி எடுக்கிறப்ப பழையதெல்லாம் கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாத்துறப்போ அது வந்து மகிழ்ச்சியா இருக்காது. இந்த கழுவி எடுக்கிற ஞானஸ்தானம் எல்லாருக்கும் கிடையாது. ஞானஸ்தானம் வந்து சாதாரணமான விஷயம். அதுக்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு ஆவியை கொடுத்தாரு. ஞானஸ்தானம் பெற்றாலும் பரிசுத்தாவி அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். ஞானஸ்தானம் கிடைக்க பண்ணா உங்களுக்கு எப்படி கிடைக்காது. சாப்பாடு தட்டு இல்லாத சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? இப்படிதான். அதனால வந்து கவனமா இருக்கணும். ஞானஸ்தானத்துல பிரச்சனைகள் போறதை பார்த்து பயந்துடக்கூடாது. பிரச்சனையோட டிராவல் பண்ணது ஆண்டவர் இல்லை. ஏசப்பான பிரச்சனையோடு இல்ல, சாதாரணமா ராஜா மாதிரி இருந்தாரா? இல்ல. ஏசப்பா சாதாரண தார் பண்றாரு. தாய் தகப்பனுக்கு 30 வயசுல தார் பண்றாரு. பார்த்தாரு. 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. அவரை அவமானப்படுத்தினார். 36 கசைடி. அவர் போனதுல நீங்க ராஜா இஸ்ரவேலுக்கு ராஜாவா அவர் போனது என்ன? குதிரையில போனாரு. சொல்லுங்க, கழுதை எதுக்கு சும்மா அழுக்க முடியாத வாசனையா இருக்குமா? கேவலமா இருக்கு. அது மாதிரி ஏறி போனாரு. வரவேற்பு என்ன பண்ணாங்க? வழியெல்லாம் என்ன பண்ணாங்க? ஓசனா பண்ணாங்கம்மா. கோலையை போட்டாரு. தன்னில அங்கேயே போட்டுதான் வர வச்சாங்க. சரியா? அவர் வந்து அற்புதமா தான் இருந்தார். ரொம்ப எளிமையாய் வாழ்ந்து காட்டி முன்னோடியா இருக்கு போனார் ஆண்டவராக இயேசு. அதனால நம்ம எளிமையா வாழ கத்துக்கணும். எளிமையா வாழ கத்துக்கணும். அதை பார்த்தாலுமே ஓடி வந்து சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பேசுங்கள சோத்திரம் சொன்னா மட்டும் ஆண்டவர் பிள்ளையா இருக்க முடியாது. வாழ்க்கை மாறணும், நடத்த மாறணும், வாழ்க்கை முக்கியமாக மாறணும். யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மற்ற பொருள்கள் ஆசைப்படக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. குறிப்பா கூட பொருளை ஏமாற்றக்கூடாது. கூட பொருளை ஏமாற்றவே கூடாது. அது வந்து தேவனுக்கு பெரிய பாவம். அது தாய் தகப்பனை மதிக்கணும். தாய் தகப்பனை எவனோட கணக்கு பண்ணுங்களோ அவனை நான் கணக்கு பண்ணுன்றாரு. நீதிமன்ற பக்கம் நீதிபதி வாசித்தாலுமே நீங்க சூப்பரா இருக்கும். நீதிமன்ற டெய்லியும் ஃபர்ஸ்ட் முன்னாடி நீதிபதி பொதுவாக வாசிக்க தெரியாது தரத்தை வைங்க.
உணாதிகத்தை கருத்தை வச்சு ஜெபிப்போம். இந்த வசனத்தின்படி என்ன நடத்துவோம். நாளைக்கு 2வது வசனம் 31 நாளைக்கு 31 வசனம் வாசித்து பாருங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருப்பாங்க. பேச்சு மாறும், நடம் மாறும், இடம் மாறும், எல்லாம் மாறிடும், பரிசுத்தமாய் மாறிடும். அது உள் வாங்க 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 இனிமேல் உங்க ஆசை வராது. கேட்டாங்க, அம்மா கேட்டாங்க, நீங்க தான் புது துணியே போடல, நீங்க ஐடியாவே வரல. நாங்களாம் புது துணி போட்டிருக்கோம், நீங்க புது ட்ரெஸ்ஸே போடல. ஐடியாவே வரல, விருப்பமே இல்லை. எனக்கு ஏற்கனவே நான் போட்டு வரேன், வாங்க முடியாது. இல்லை தெரியல, ஏன் மேல வாங்கணும் ஆர்வமா ஒண்ணு காலம் ஒரு காலம் போயிட்டா தேடி தேடி எடுப்போம் ஒவ்வொருத்தையா. ஆனா இந்த வருஷம் கட்சி கூட வாங்கல. அவங்க வந்து பாசம் கணக்குரிய பக்கம். ஆனா என்ன கேட்டாங்க, ஏன் நீங்க வாங்க மாட்டீங்க, ஆசை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒரே எதுக்கிட்ட போடுவோம். அப்புறம் தான் கத்தரி சோத்து ஏன் அப்படி பாக்குறீங்க, வரலாமா? ஒரு குடும்பம் எல்லாமே பகிர்ந்து எல்லாரும் எல்லாருக்கும் மனம் விட்டு பேசினாதான் நம்ம வந்து பேச முடியும். மறைச்சி மறைச்சி பேசுறா என்ன நம்ம எடுத்துக்கணும். மாறி வாழ்க்கையை நம்ம வாழ விடாது. என்ன வேணா நினைச்சுங்க, அதுக்கு எனக்கு கவலையே இல்லை. நான் பழைய துணி தான் போட்டு வந்தேன், ஆனா அவங்க புது துணி தான் போட்டுருக்காங்க, ஆனா ஒயிட்டா போட்டுருக்காங்க. நான் அதை தெரியும், அவங்களுக்கே தெரியும், பார்க்கறதுக்கே தெரியும். நீ தேர்ந்தாலும் கிடைக்காது இந்த ஏரியால எங்கேயுமே. சோக்கம் யாராருக்கு இருக்கிறது அவருக்கு தேவனுக்கு தெரியும். எல்லாமே அவர் கொடுத்து அழகு பார்க்குற தெய்வம். நினைப்பேன், ஏக்கமா நினைப்பேன். ஆனா பல முறை ஒரு வண்டி முதல் ஒரு ஆங்கில பைக் பார்த்து ரொம்ப நாள வாங்கணுமான்னு ஆசை. ஒரு தம்பி ஏகப்பட பேரப்பட இருக்கான், அவன் பைக் அழைத்து போவான். திடீர்னு லேட்டாக சென்டர் டாரிஸ்ல விட்டுருவான், உட்காந்து அவனே சொல்லி இந்த பைக் வாங்க போறேன் சார், இந்த வண்டி வாங்க போறேன். நான் வாங்கின நிலத்துக்கு கொஞ்சம் வாங்கின நிலவை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். 500 ரூபாய் செல்லாது, திருப்பி 500 ரூபாய் எடுத்து கொடுத்தாச்சு கடையில். அப்ப 50,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு பைக் எடுத்து செல்லாதுன்னா 50,000 ரூபாய் கொடுத்து மனுஷன் செல்லுனா கொடுத்து மனுஷன் 50,000 ரூபாய் எடுத்து பைக்கில் போட்டுவான். அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் புல்லட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இதுவரை நான் ஆசைப்பட தேவை தராம இல்லவே இல்லை, தராம இருந்ததே கிடையாது. நினைப்பேன் அவ்வளவுதான். அது எப்படின்னா காகத்தை கொண்டு போடுறது. எப்போது வாட்சி காலையில் இருக்காங்க, டைம் இல்லையா, பேட்டரி இல்லையா அப்படின்னு யோசிக்கிறேன். 1 மாசம் 2 மாசம் தான் பார்த்து வாட்ச் பண்ணுவேன். இன்னும் நான் போய் சொல்ல பல்பு சொல்றேன், இது கட்டணும்னு ஆசைப்படுவேன். அது வந்துடும், யாராவது வந்து சுற்றி போயிடுவாங்க, காரில் வந்து சுற்றி போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் அப்படிதான் அப்படி ஒரு கத்தருக்கு திருப்பியில வந்து எது நினைக்கணுமோ இதுதான். ஒரு புதுமை ஆசைப்படோட கொடுத்துருவாரு. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் தேவையில்லை இருக்கிற துணியை அதான் வேற ஒன்றுமே இல்லை. உருவாக்கம் கத்தரி என்னை பற்றி பேசிட்டேன், முடிக்கலாமா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா வந்து எதுக்கு சிறு குழந்தை மாதிரி பேசுனா நம்ம குழந்தையா மாறிடணும். சமூகத்துல குழந்தையா மாற்றினாதான் கூட கவுடு இருக்காது, வஞ்சகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. சிறு பிள்ளையாய் மாறிடணும். அது சோத்ரம்